அன்பார்ந்த வாஸ்து சாஸ்திரத்தில் மற்றும் பாசமும் கொண்டு அதன் மீது ஆர்வம் அக்கறையும் செலுத்தி நான் பேசுவதையெல்லாம் தொடர்பு செய்யப்படுவதோடு எனக்கு அது குறித்த விவரங்களையும் விளக்கங்களையும் பின்னோட்டங்களையும் எனக்கு அளித்துக் கொண்டிருக்கிற அன்பிற்குரிய பெரியோர்களே, நேயர்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் ஈகிள்ஸ் வாஸ்து ரிசர்ச் சென்டரின் சார்பாக எனது உலகம் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தமிழகத்திலே, தமிழ் கூறும் நல்லுலகத்திலே எல்லோராலும் பேசப்படுகின்ற ஒரு பிரச்சனை, யாராலும் தீர்வு காண முடியாத ஒரு பிரச்சனை, காலம் காலமாக பேசிக் கொண்டிருக்கிற பிரச்சனை, பெரும்பாதி பேர் அதை விரும்பி ஏற்று அதற்கு ஆளாகி அதுக்கு அடிமையாகி பால்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மிகப்பாதி பேர் அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருப்பதோடு கூறிக்கொண்டிருப்பதோடு முடித்துக் கொள்வாங்க. அதற்கு மேலே அவர்களால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. அரசாங்கம் கூட மிகச் சாதுரியமாக விற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறது பிடிக்காது. நான் பேசுவது எதை என்று உங்களுக்கு புரிந்து கொண்டிருக்கிறேன். மதுக்குரியர்கள், மது நோயாளிகள், குடிக்க அடிமையானவர்கள், குடியால் பாதிக்கப்பட்டவர்கள், குடித்தே காலத்தை கடத்தி கொண்டிருப்பவர்கள், குடிப்பதால் தனக்கும் தன் வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் கேட்டு என்று தெரிந்து கொண்டும் கூட குடியை நிறுத்த முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நல்லவர்களை பற்றி உங்களுக்கு சில விளக்கங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். இதை பற்றி பேசும்போது இதுக்கு வாசத்துக்கும் என்ன சம்பந்தம் என்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது, எனக்கு கேட்கிறது. இதுவும் முக்கியமான வாசாஸ்திரத்தை வருகிறது சொல்லலாம். எந்த ஒரு வீட்டிலே அந்த வீட்டு வடமேற்கு பகுதி பால்பட்டதுக்கு மாறால் வடமேற்கு பகுதியிலே தாழ்வாகவோ மேலாகவோ குறைந்தோ உயர்ந்தோ வளர்ந்தோ தெருக்குத்து காலாகியோ இப்படி ஏதேனும் ஒரு வகையில் அந்த வீட்டின் வடமேற்கு பகுதி பின்னப்பட்டிருக்குமானால் அந்த பகுதி அந்த வீட்டிலே இருப்பவர் நிரந்தர குடிகாரராக எப்போதும் குடித்துக் கொண்டிருப்பார், எப்போதும் தகாடி கொண்டிருப்பார், அப்படியே காலம் பொருத்திக் கொண்டிருப்பார், காலத்தை கடத்தி கொண்டிருப்பார் என்று சொல்லலாம். இதுக்கு உதாரணம் பள்ளியிலே இருக்கிற நம்முடைய முருகப்பெருமானவர்கள் பாவிய குளம் இருந்த அமைப்பிலே அமர்ந்திருக்கிற காரணத்தால் அவர் பந்துக்கள் விரோதமாக கோமணம் தாண்டியாக இருதார மனம் கொண்டவராக உடலும் மனம் கெட்டவராக காட்டிக்கொள்கின்ற ஒரு ஸ்தானத்திலே இருக்கிறார். இதுதான் பாவிய குளம் என்ற காரணத்தால் வருகின்ற பிரச்சனை. அதுபோல எந்த ஒரு வீட்டிலும் வடமேற்கிலே இருப்போது ஏதேனும் சேதாரங்கள் இருக்குமானால் அந்த வீட்டிலே இருப்பவர் குடிகாரராக இருப்பது, குடிகாரராக வாழ்வது, குடிகாரராக தொடர்வது, தள்ளாடுவராக கைப்படுவது, உடல்வாதியாக உருவாக்கப்படுவது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இது வடமேற்கு பிரச்சனை. இன்னொரு தன்மை இருக்கிறது. அது தென்கிழக்கு பகுதியிலே குற்றம் இருக்குமானால் வீட்டின் தென்கிழக்கு பகுதி உயர்ந்து தாழ்ந்து மிகுந்து குறைந்து ஏதேனும் ஒரு வகையிலே சேர்ந்தாக்கத்தை பெற்று மூளை சேர்ந்தாக்கத்தை பெற்று இப்படி ஏதேனும் இருக்குமானால் அவர்கள் பெருங்குடியாளர்களாக மாறுவதோடு இல்லாமல் ஏதோ ஒரு நேரத்திலே ஏதோ ஒரு காலகட்டத்திலே அவர் குடியிலிருந்து மேல முடியும் என்பதற்கு பதிலாக உடலை தீர்க்க முடியாத நோய்க்கு ஆராய்ச்சி கொள்கிறார். கணையம் பாதிக்கப்பட்டாலும், கல்லீரல் பாதிக்கப்பட்டாலும், கிட்னி பாதிக்கப்பட்டாலும் அவையெல்லாம் அந்த குடியால் வந்து என்று கருதுகிறோம். அந்த குடியை உருவாக்குகின்ற அந்த வீட்டுடைய அமைப்பால் அவர்களுக்கு தருகிறது. அவை வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு என்ற இரண்டு பகுதிகளிலே எங்கே வீட்டில் குறைபாடு இருந்தாலும் அந்த குறைபாடானது அந்த வீட்டுக்குரியவர்களை, வீட்டிலே வாழ்பவர்களை மீள முடியாத சோகத்திற்கு குடிகாரனாக மாற்றி வருகிறது. எனவே எல்லோரும் தயவு செய்து அரசாங்கம் செய்கிறதா செய்யலையா, மக்கள் செய்யலையா, வரலாறு சொல்லப்படுகிறார்கள், ஆற்றுகிறார்களா, உரையாற்றுகிறார்களா, நிறுத்த முயற்சிக்கிறார்களா என்பதெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய வீட்டை, உங்களுடைய இல்லத்தை சீர்படுத்திக் கொள்கிறால் அத்தனை பேரையும் சுகப்படுத்த முடியும், குணப்படுத்த முடியும், இந்த மது பையிலிருந்து நாம் விலக்கி வைக்க முடியும், மது நோயிலிருந்து மீட்க முடியும் என்பதை கருத்தில் கொண்டு எல்லோரும் இதை பொருட்படுத்த வேண்டும், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்கு வாஸ்து தேவை. அந்த வாஸ்துவை தெரிந்து கொள்ள எல்லோரும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.